எதிலும் புதுமை, அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். இது சாதா லட்சுமிகளை அதிர்ஷ்டலட்சுமியாக்கும் பிரம்மாண்ட மேடை. ஒரு விதை எப்படி செடியாகி மரமாகி அது அறிமுகமே இல்லாதவங்களுக்கு காயும் பழமும் நிழலும் தருதோ, அதே மாதிரி தாங்க நம்ம ஆசிரியர்களும். பெற்றோர்களுடைய ஆசை குழந்தைகள் வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனா இந்த ஆசைகள் மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பான மனிதரை நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு கூட நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட தான் இருக்கு. So let's welcome our 4 teacher beauties to அதிர்ஷ்டலட்சுமி. வணக்கம் and a very warm welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுக்கு மிக ஆப்டான மக்கள் நீங்க தான். A very warm welcome to அதிர்ஷ்டலட்சுமி once again. Thank you. முதல்ல உங்க பெயர், எந்த ஸ்கூல்ல கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? என் பேர் தேவிகா. I teach for PAKP Higher Secondary School. I'm an English teacher. உங்களுக்கு குழந்தைங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? என் குழந்தைங்க ஆல்வேஸ் ரொம்ப துருதுருப்பா இருப்பாங்க. என்ன क्वेश्चन கேட்டிங்கனாலும் அந்த சமய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா பதில் பண்ணிடுவாங்க. மேம் உங்க பேரு? என் பேர் பிருந்தா. நானும் PAK பழனிசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். மேக்ஸ் மிஸ்ஸா இருக்கேன். மேத்ஸ்ல ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எது மேம்? ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி. எஸ் சார், சாதா ஜாமெட்ரியே நமக்கு வராது, ட்ரிக்னாமெட்ரிலாம். உங்க பேரு? என் பேர் கீதா. சேம் ஸ்கூல்ல நானும் மேக்ஸ் டீச்சரா இருக்கேன். மேத்ஸ்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்வீங்க? மென்ஸ்ட்ரேஷன். மென்ஸ்ட்ரேஷன். உங்க பேரு? என் பேர் ஷாலினி. சேம் ஸ்கூல் தான், ஆர்ட்ஸ் மிஸ்ஸா இருக்கு. The 4 gorgeous teachers இன்னைக்கு எங்க கூட இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய 4 ரொம்ப ஸ்டூடியஸான சமத்தான, அடடா எல்லா குழந்தைங்களும் இப்படியே தான் இருக்கணும்ன்ற மாதிரி 4 குழந்தைங்க உங்களுக்கு வந்து they'd like to wish you here on the stage. Let's welcome our little superheroes. Tam tam tararam pam 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 tam tam tararam pam pam tare ra re ra re ra tararam pam tararam pam parara tararam pam tararam pam pa. Thank you. Very very well said. அதிர்ஷ்டலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மெகா பம்பர் பரிசு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக 4 சுற்றுகள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல் சுற்று ரீவைண்ட் அப்படின்ற சுற்று. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக 15 இமேஜஸ் வரப்போகுது. அந்த 15 இமேஜஸும் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அதை ரீகால் பண்ணி நீங்க எத்தனை சொல்றீங்களோ அதிகமாக சொல்றவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்களும் மிகவும் குறைவாக சொல்றவங்களுக்கு குறைவான மதிப்பெண்களும் தரப்படும். இரண்டாவது சுற்று ஸ்டார்ட் மியூசிக். உங்களுக்காக மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. எங்களுக்காக ஒரு மைம் பெர்ஃபார்மர் இங்க வருவாரு. ஒரு திரைப்பட பாடலுடைய வரிகளை நடிச்சு காட்டுவாரு. நீங்க அது எந்த பாடல கண்டுபிடிக்க போறீங்க. அண்ட் உங்க கூட ஒரு பிரபலமான சிங்கரும் பாட போறாங்க. மூணாவதாக சுட்ட கதை. நிறைய பேர் கதை சுட்டு தமிழ் சினிமால நிறைய கதைகள் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க சம்பந்தமே இல்லாத சில படங்களை பார்த்து ஒரு அழகான கதையை கோத்து அல்ல காமெடி ரொமான்ஸ் அப்படின்னு பல விஷயங்களை போட்டு எங்களுக்காக சொல்ல போறீங்க. மிக சிறப்பான கதைக்கு அதிகமான மதிப்பெண்கள். பரவாயில்லப்பா, நம்ம ஏதோ டவுட் பட்டு கதை சொன்னாலும் அதுக்கும் மதிப்பெண்கள், அதற்காகவும் எக்ஸைட்டிங் பிரைசஸ். நான்காவது சுற்று வந்தாமலை. இந்த சுற்று வந்து இது வரைக்கும் நீங்க விளையாடின கேமையை டோட்டலா மாத்த முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கிரீன்ல வர தமிழ் பழமொழியோட வார்த்தைகள்லாம் நாங்க பிரிச்சு வச்சிருப்போம். அது எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சு யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு +20 பிளஸ் உங்களுக்கு பிடித்த ஒரு பரிசு. ஆனா தப்பா சொன்னீங்க -5. இந்த 4 சுற்றுகளை சேர்த்த மாதிரி மிகப்பெரிய ஸ்கோர் யாருதோ அவங்க தான் நம்மளுடைய கிராண்ட் ஃபினாலே ரவுண்ட் ஜீ பூம் பா விளையாட போறீங்க. இந்த கதவு பின்னாடி உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் மெகா பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, அது வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஜீ பூபா கிட்ட வரும்போது நானே சொல்றேன். சோ ரெடியா இருக்கீங்களா டீச்சர்ஸ்? ரெடியா ஆரம்பிக்கலாம். ரீவைண்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல விளையாட போறது நீங்க தான் தேவிகா. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா. உங்களுக்கான க்ளூஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப என்ஜாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய, நீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்வீங்க? இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல தான் நம்ம எப்பவுமே அப்கிரேடடா இருக்கணும். ஆக்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ண போறோம்னா அவன் முன்னாடி நிக்கும் போது நம்ம எல்லாத்துலயும் அப்கிரேடடா இருந்தாதான் whichever the question he asks I can answer for him. ஆமா. சோ நம்ம நிறைய நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம டீச்சர். as a teacher I feel proud to stand here. Amazing. நீங்க 4 பேருமே ரீவைண்ட் சுற்றுல எந்த பிரைசஸ்க்காக விளையாட போறீங்கன்றது வாங்க பார்க்கலாம். அயர்ன் பாக்ஸ், எமர்ஜென்சி லைட், ஒரு அழகான சில்க் சாரி அண்ட் பாப் அப் டோஸ்டர். தேவிகா, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Your time starts now. கிங்கோட crown, Okay. apple, frog,
பால், ஜோக்கர் கார்டு, பாலைவனம், பீச், பீச், வந்துருச்சு, கம்ப்யூட்டர் 5, ஓகே, நியூஸ் பேப்பர், டைம்ஸ். 5 4 3 2 1 டைம் அப். 10 சொல்லிட்டீங்கப்பா, செம்மப்பா. ஏன்னா எத்தனை தடவை குழந்தைங்களை பார்த்து இது கூட ஞாபகம் வச்சுக்கலையான்னு கேட்டிருப்பீங்க. இப்ப மெமரி எவ்வளவு கஷ்டம் தெரியுதுங்களா? நாங்க எவ்வளவு பாவம் தெரியுமா? ஓகே, தேவிகா 5 மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த 5 என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? சொல்லலாமா? க்ரோ, பல்ப், கேமல், ஐபாட், இன்னொன்னு லெமன். லெமன். அப்சல்யூட்லி 5 விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. பட் 10 on 15 நாட் பேட் அட் ஆல் டு ஸ்டார்ட். சூப்பர்ங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் பிருந்தா டீச்சர், ரெடியா இருக்கீங்களா? ரெடி. So let's begin your clues now. The time starts now. பென்சில், பிரஷ், ஹேர் ட்ரையர், சோப், ஒரு பேஸ்கெட், அண்ட் தென் லாரி, ஒரு பால், பனானா, Okay. மங்கி, ரெயின்போ, 10 சொல்லிருக்கீங்க. ஹேர் ட்ரையர். Hair dryer சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேனா? சோப், ஹேர் ட்ரையர், பனானா, ஃப்ரிட்ஜ், Fridge, வாஷிங் மிஷின், washing machine. அண்ட் தென் ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க சாப்பிட முடியாது. பிளேட்டா? பிளேட்டா Plate-ஆ? வரலையே. பல்லு. பல்லு. பல்லு, பல்லு. எஸ் எஸ். 13. பல்லு. இன்னும் 2 தான். பேஸ்கெட் சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. 13 சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி. டைம் அப். 13 out of 15. மிக சிறப்பான ஸ்கோர். மேத்ஸ் டீச்சர் இப்படி கலக்கிட்டாங்களே. 13 out of 15. 2 விட்டுட்டீங்க. என்ன விட்டுட்டீங்க? கலர் பென்சில்ஸ் அண்ட் சில்வர் காயின் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பட் வெரி வெரி வெல் டன் பிருந்தா டீச்சர். செம்ம. நீங்க போங்க. 13 out of 15. அடுத்தது இன்னொரு கணக்கு மிஸ். நீங்க ரெடியா இருக்கீங்களா உங்களுடைய க்ளூஸ்க்கு? ரெடியா? உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Your time starts now. லிப்ஸ்டிக், ரிங், ஐஸ், விஜயகாந்த், கால்குலேட்டர், பென்ட்ரைவ், ஹெட்செட், சிடி, அது ஏதோ ஆயின்மெண்ட் இருந்துச்சு, ஆயின்மெண்ட் ஒன்னு. ஓகே. ஃபிஷ், ஃபிஷ் சட்டையில இருக்கும். பட்டன்ஸ், ஆ. பிளேட். பிளேடு. ஆ. நெக்ஸ்ட் ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? க்ளூ கொடுங்க மேம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. மிஸ் பண்ண 3 என்ன? 500 rupees note. இயரிங், இயரிங் அண்ட் ஸ்டாப்லர். ஸ்டேப்லர். 3மே விட்டுட்டீங்க. அவுட் ஆஃப் 15 12 வாங்கியிருக்கீங்க. வெரி வெல் டன். ஷாலினி, நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் டீச்சர். உங்களுடைய கிளாஸஸ்ல பொதுவாக ஒரு கிளாஸ்ல எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க? கிளாஸஸ்ல 50. 50 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப 4 பேரோட பேரை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்போது ஒரு கிளாஸ்ல 50 குழந்தைங்க, நீங்க மினிமம் ஒரு 8-10 கிளாஸ் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு. எல்லா குழந்தைங்களோட பேரும் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? நல்லா வரைகிற குழந்தைங்க பேர் ஞாபகம் வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்களோடது. ரொம்ப ரொம்ப மோசமா வரைகிற குழந்தைங்களோட பேரு அதுவும் ஞாபகம் இருக்கும். அதான் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஞாபகம் இருக்கும். நடுவுல இருக்கிற பசங்க எல்லாம் இல்ல 2 பேரும் சிஸ்டர்ஸ் வேறயா? யாரு சிஸ்டர்ஸ் இதுல? நீங்க 2 பேருமா? ஷாலினி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அக்கா வந்து 12 சொல்லிட்டாங்க. நீங்க எத்தனை எடுக்கிறீங்கன்றது பார்க்கலாம். ஓகேயா? 14 சொல்லு. 14 சொல்ல. ரைட். க்ளோஸ் பாத்துருவோம் வாங்க. Okay, so Shalini, your time starts now. Dragon, bee, bag, chicken, seal, trolley, makeup kit, Makeup kit. rickshaw. இது பீச்ல மேல இருக்குமே. பீச்ல மேல என்ன இருக்கும்? சிலை இருப்பாங்க. சிலை. கரெக்ட். அப்புறம் சிலை. இத க்ளீன் பண்றது. 5 3 2 1. டைம் அப். 15 பிக்சர்ஸ்ல 7 பிக்சர்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க. அந்த பிக்சர்ஸ் என்னலாம் சொல்லலாமா? டைனோசர், ஆல்பபெட்ஸ், பேப்பர் போட், டார்ச், ஃப்ளாஸ்க், ஆல்மண்ட் அண்ட் எமர்ஜென்சி லைட். நாட் பேட் அட் ஆல். நல்லாவே பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாடி இருக்கீங்க. அதுல யாரு டாப்பர் இந்த சுற்றுப்போருக்கு வரைக்கும்?
Brinda ma'am 13 on 15 very very nice 13 on 15 na straight away இந்த ரவுண்ட் ஓடிய highest scorer நீங்க தான் 20 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க congratulations Thank you. and yes இந்த 4 பரிசுகள் அயன் பாக்ஸ் பாப் அப் டோஸ்டர் அழகான சில்க் சாரி and an emergency light இந்த நாள்ல நீங்க என்ன எடுக்க போறீங்க டோஸ்டர் பாப் அப் டோஸ்டர் எடுக்க போறீங்க வாங்க உங்களுடைய gift எடுத்துக்கோங்க கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம் அடுத்தபடியாக 15க்கு 12 க்ளூ கொடுத்தது யாரு கீதா வாழ்த்துக்கள் உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் and இங்க இருக்கும் அயன் பாக்ஸ் எமர்ஜென்சி லைட் என் அழகான சில்க் சாரி இது முடித்து என்ன எடுக்க போறீங்க சில்க் சாரி வாங்க உங்களுடைய சில்க் சாரி எடுத்துக்கோங்க கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம் தேவிகா நீங்க இங்க இருக்கும் அந்த அயன் பாக்ஸ்ல இருந்தும் எமர்ஜென்சி லைட் இது ரெண்டுத்துல என்ன சூஸ் பண்ணி எடுக்க போறீங்க அயன் பாக்ஸ் தான் மேம் எடுப்பேன் வாங்க வாங்க உங்க அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம் அக்கா அழகான சேலை எடுத்துட்டாங்க தங்கச்சி உங்களுக்காக எமர்ஜென்சி உங்க வாழ்க்கையில ஒளி கொண்டு வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி லைட் காத்திட்டு இருக்கு வாங்க எடுத்துக்கோங்க கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம் ரீவைண்ட் ரவுண்ட் உடைய ஸ்கோர்ஸ் வாங்க பார்க்கலாம் டாப் பொசிஷன் நம்பர் 1 ஆக இருக்கிறது பிருந்தா with 20 points செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது கீதா with 15 points தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது இங்கிலீஷ் டீச்சர் தேவிகா மேம் with 10 points நான்காவது பொசிஷன்ல இருக்கிறது ஆர்ட்ஸ் டீச்சர் ஷாலினி மேம் with 5 points ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிற நம்ம டீச்சர்ஸ் அடுத்த சுற்றுல பாட வைக்க போறோம் ஆடவும் வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீச்சர்ஸ் அட்டகாசமா விளையாடி இருக்கீங்க மெமரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தோண்டி எடுத்து நிறைய க்ளூஸ் கண்டுபிடிச்சு நல்ல சிறப்பான ஸ்கோர்ஸும் உங்களுக்கு பிடித்த கிஃப்ட்ஸும் எடுத்திருக்கீங்க இரண்டாவது சுற்றுக்கு வந்தாச்சு இந்த சுற்றுடைய பேரு ஸ்டார்ட் மியூசிக் இந்த ஸ்டார்ட் மியூசிக் சுற்று ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம கூட மைம் ஸ்பெஷலிஸ்ட் மைம் கிங் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நிகழ்ச்சியோட ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி சொல்லலாம் அப்துல்லா இருக்காரா வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ அப்துல்லா நம்மளுடைய ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற இந்த சுற்றுல அப்துல்லா உங்களுக்காக ஒரு பிரபலமான பாடலோடைய முதல் 2 வரிகளை நடிச்சு காட்ட போறாரு அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த பாட்டை கண்டுபிடிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிடணும் பாட்டா நானா அப்படின்னு ஷார்ட்டா பார்க்காதீங்க உங்களை பாடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே நம்ம கூட ஒரு பிரில்லியண்டான சிங்கர் வர இருக்காரு அவர் யார் தெரியுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்மளுடைய ஜீ தமிழோடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோ சரிகமாப்பா இந்த ஷோல வந்து இவர் ஒரு ஃபைனலிஸ்டாக இருந்திருக்காரு and புறம்போக்கு திரைப்படத்துல ஒரு அழகான பாடலும் பாடியிருக்காரு லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் கிருஷ்ணா ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஓய் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவளுக்கு நான் சலாம் போடணும் இன்னைக்கு இவங்க 4 பேருமே வந்து ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற இந்த சுற்றுல அப்துல்லா நடிச்சு காட்டுற அந்த பாடலோட வரிகளை கண்டுபிடிச்சு பாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பாட ஆரம்பிச்ச உடனே நீங்க அந்த பாடலுக்கு அவங்க கூட ஹெல்ப் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் சுற்று ரீவைண்ட் சுற்றுல ஹையஸ்ட் ஸ்கோரர் பிருந்தா டீச்சர் நீங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் க்ளூவை கண்டுபிடிக்க போறீங்க நீங்க இந்த பாடலை கண்டுபிடிச்சா மட்டுமே தான் உங்களுக்கு இந்த 4 பரிசுகள்ல ஏதாவது ஒண்ணு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒருவேளை 30 செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு நீங்க கண்டுபிடிக்கலனா பரிசு உங்களுக்கு கிடையாது ஸ்கோர்ஸும் உங்களுக்கு கிடையாது ரெடியா இருக்கீங்களா ஓகே உங்களுக்கான முதல் பாடல் இதோ நீ பார்த்தவே நடிகர் காட்டுறாரு கமல் உன்னை காணாமல் நான் இன்று ஓ மை காட் 14 செகண்ட்ஸ் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க a huge round of applause சூப்பர் நீங்க காணாத அந்த பாட்டை பாடும்போது கிருஷ்ணா கூட அங்க இருந்து பாட்டு பாடுவாரு ரெடியா இருக்கோமா உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே விடையில்லாமல் வேறில்லையே
உன்னை இல்லாமல் வேறில்லையே. Wonderfully sung, Krishna. Ready இருக்கீங்களா கீதா? Your time starts now. me நடிகர் யாரு? நடிகர் நடிச்சு காட்டுறாரு. தனுஷா அயன் பண்ண டைம் அப். சூர்யாவுடைய பாடல் கரெக்ட்டுங்களா? என்ன பாடல் கண்டுபிடிக்க முடியுதா யாராவது? விழி மூடி யோசித்தால். ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க. அயன் அப்படின்னு சொல்லி அயன் க்ளூ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மேத்ஸ் டீச்சர் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால அது மிஸ் ஆகி போச்சு. கரெக்ட்டுங்களா? விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடிவிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா, மழைக்கிடியே மழைக்கிடியே உன் கண்ணை கண்டே விரிவழி நான் உன்னை கண்டே சென்றேனே. பரவாயில்ல, இன்னும் 2 சுற்று இருக்கு. எப்படியாவது நம்ம ஸ்கோர் பிடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஓகேங்களா? இங்கிலீஷ் டீச்சர் தேவிகா. நீங்க சாங்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா, எப்படின்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் வி கோ, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் போயம். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. அடுத்து நீங்க 2 லைன் பாடணும், டீச்சர் 2 லைன். நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத். வெரி குட். ஆல்ரைட், சோ தேவிகா உங்களுக்கான பாடல் இதோ. இந்த ஆக்டர் தனுஷ். டீச்சர் எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க? சொல்லுங்க, க்ளூக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. 4 3 2 1 டைம் அப். யாரு கண்டுபிடிச்சா பாட்டு? கண்டுபிடிக்கலையா? பாடலாமா? ஓகே, so let's begin the song now. என்னோடு பாபா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். நீ என்னோடு பாபா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்ல சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? இப்போ உங்களுக்கானது லாஸ்ட் க்ளூ. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ஆல்ரைட், உங்களுக்கான க்ளூ இதோ. your time starts now. ஆக்டர் அஞ்சலா சாங். பாடுங்க பாடுங்க. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து சேர்க்கும் வெத்தல. நீங்க வந்து 17 வினாடிகள்ல கண்டுபிடிச்சீங்க. பேலன்ஸ் 13 செகண்ட்ஸ் இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. சோ 17 செகண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வெரி வெரி வெல் டன். அந்த பாடல் இதோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நடக்க பார்த்து சவக்கும் ஜவக்கும் வெட்டல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடைய போய் எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. என் முன்னுக்குள்ள பொண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, அவ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ வார்த்தை சொன்னா அது மின்னும் பொண்ணா, ஏன் என்ன சொல்லி என்ன அவ வத்தி போனா மண்ணா. என் முன்னுக்குள்ள பொண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, அவ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. இன்னைக்கு இந்த சுற்றுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்த அப்துல்லா, thank you so much for being with us. And கிருஷ்ணா, அழகான பாடல்கள் பாடின உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. Thank you so very much and see you guys soon. Thank you and bye bye. இந்த சுற்றுடைய வின்னர் பிருந்தா டீச்சர். கரெக்டா 14 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 4 பரிசுகள்ல ரொம்ப பிடிச்சது ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்காக அங்க ஒரு அழகான வாட்ச் இருக்கு.
ஒரு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸர் இருக்கு, ரோட்டி மேக்கர் அண்ட் வெஜிடபிள் சாப்பர். எது எடுக்க போறீங்க? ரோட்டி மேக். ஓகே, வாங்க உங்களுடைய அழகான கிஃப்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக எலக்ட்ரானிக் ரோட்டி மேக்கர். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகலாம். இரண்டாவது இடத்துல ப்ரீவியஸ் சுற்றுல எங்க அக்கா வாங்கிட்டால பாருங்க. இப்ப அப்படின்னு செம்மையா அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி விட்டு அழகான பாட்டை கண்டுபிடிச்சு உங்களுக்கு 15 மதிப்பெண்கள். அண்ட் இங்க பாக்கி இருக்க 3 பரிசுகள் வந்து எது வேணும்? சாப்பர் இருக்கு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஜூஸர் இருக்கு, அண்ட் ஒரு அழகான வாட்ச் இருக்கு. ஜூஸர் எடுத்துக்கிறேன். ஜூஸர் எடுத்துக்கிறீங்களா? வாங்க எடுத்துக்கோங்க. ஆனா இருங்க, நீங்க வந்து அந்த கிஃப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல பாடகின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நீங்க பாடவே மாட்டேங்கிறீங்க. உங்க அக்கா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க என் தங்க ரொம்ப சிறப்பா பாடுவாங்க. கரெக்ட்டுங்களாமா? நல்லா பாடுவாங்க இல்லையா? சோ எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். நானே அக்காவை சேர்ந்து பாடு. 2 பேரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஓகே. அக்காவோட குரல் கம்மியா கேட்கணும், உங்க குரல் தான் ஜாஸ்தி கேட்கணும். ரெடியா? ஓகே, so let's sing it 1 2 and 3. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது சென்றேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அட ஷாலினி வாமா உன் ஜூஸரை எடுத்துக்கிட்டு போங்கம்மா. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலக்ஷ்மி ஆகலாம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டார்ட் மியூசிக்ல மியூசிக்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணவங்க நம்மளுடைய பிருந்தா டீச்சர். உங்களுக்கான 20 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் தேவிகா அண்ட் கீதா, நீங்க 2 பேருமே வந்து இந்த பாட்டுல வேணாமா வேற பாட்டு போடுங்க அப்படின்னு அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ணதுனால, இந்த 2 பிரைஸையும் ரிஜெக்ட் பண்ணதுனால இது கம்பெனிக்கே சொந்தம். பட் டோன்ட் வரி, உங்களுக்காக இன்னும் எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் அடுத்த சுற்றுல காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த சுற்று வந்து ரொம்ப சிம்பிள். டீச்சர்ஸ் நீங்க உங்களுக்கு கதை சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த சுற்ற கதை அப்படின்ற ஒரு சுற்று ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக சம்பந்தமே இல்லாம சில பிக்சர்ஸ் வரப்போகுது. அந்த எல்லா பிக்சர்ஸையும் சேர்த்து அழகாக கோர்த்து ஒரு கதையாக யார் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றீங்களோ அதுல வந்து தடங்களே இருக்கக்கூடாது, சந்தோஷமா சொல்லணும், நாங்களும் அந்த கதை கேட்டு சந்தோஷமாயிடணும். அந்த மாதிரி சிறப்பான கதை சொல்றவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், சுமாரான கதை சொல்றவங்களுக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, அது நான் தான். ஓகேங்களா? சோ நல்ல கதையா சொல்லுங்க, ஸ்டாப் இல்லாம சொல்லிக்கிட்டே போங்க, கனெக்ஷன் கொடுத்து போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் ரவுண்டோட டாப்பர் பிருந்தா மேம். லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமே? முடியாது, நீங்க தான். ஓகேங்களா? சோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கூட யார் வந்திருக்காங்க இந்த ஷோக்கு இன்னைக்கு? என்னோட ஹஸ்பண்ட் என்னோட டாட்டர் வந்திருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் எங்க இருக்காங்க? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். அருமையா இருக்கீங்களா? உங்க மனைவி எவ்வளவு அருமையா விளையாடிட்டு இருக்காங்க? பிருந்தான்ற பேரே வந்து புதுமைன்ற பேரு, அதனால அவளை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, உங்க மனைவி எப்படி ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்களோ வீட்ல கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க போல. உண்மைதான். உங்க டாக்டர் கிட்ட கொடுங்க. ஹாய். ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் லக்ஷனா. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கண்ணா? அப்பா அப்பா பாத்தீங்களா? அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? வீட்ல யார் அதிகமா சத்தம் போடுவா, அப்பாவா அம்மாவா? டாடி. டாடி. இத்தனை நேரம் சுட்ட கதை ஸ்டோரி அங்க ரவுண்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அவரு. Thank you கண்ணா. Thank you so much. Thank you very much for being with us today. பட் இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்கனெக்டடா இருக்க சில பிக்சர்ஸை நீங்க அழகா கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக சொல்ல போறீங்க. தட்ஸ் ஆல், சிம்பிள். ஓகேங்களா? பிருந்தா டீச்சர், நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுற்றுல என்னெல்லாம் பிரைசஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணும். சோ வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்காக ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர், ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், ஒரு அழகான ஹேண்ட்பேக் அண்ட் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். உங்களுக்காக இந்த 4 பரிசுகள் காத்துட்டு இருக்கு. சுபிருந்தா, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. சமந்தா வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சைக்கிளில் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. அவர் சமந்தா ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாரு. ஹீரோ வந்து அவங்கள பார்க்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க சமந்தா வந்து. அதுக்கப்புறம் அவரை யாரோ தூக்கி கூவத்துல போட்டுடுறாங்க. ஹீரோ அந்த டெட் பாடி எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் கிரேன்லாம் வச்சு அழுறாங்க. அவங்க வந்து ராமராஜனோட அந்த கரகாட்டக்காரன் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ராமராஜன் சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கரகாட்டம் கத்துக்கிறாங்க. ஸோ கரகாட்டத்துல நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆயிடுறாங்க சமந்தா. அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஹோட்டல்ஸ்ல ஃபாரின்லலாம் போய் ராமராஜனும் சமந்தாவும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க கரகாட்டம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இருந்த ஹோட்டல்ல வந்து யாரோ பாம்பு போட்டுடுறாங்க. பாம் வந்து வெடிச்சிடுது. கடைசியில பாம் எல்லாம் வெடிச்சிடுது. அப்புறம் சமந்தாவையும் ராமராஜனையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து எமர்ஜென்சி கேர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இது நியூஸ் வாசிச்ச கதை மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. அவங்க ஹீரோ வெயிட் பண்ணாங்க. அவர் சைக்கிள் வரும்போது பாவம் அவரு இறந்துட்டாரு, காலமானார். ஆனா அந்த டைம்ல ராமராஜர் எங்க ஃபீலிங்ல இருக்கும்போது ராமராஜன் கரகாட்டக்காரன் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ராமராஜன் ஃபீலிங்ல இருக்கும்போது கரகாட்டக்காரன் ஹீரோ இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ராமராஜனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. என்ன கதை என்ன கதை. வெரி வெல் டன். அடுத்ததாக கதை சொல்ல போறது யார்? ஷாலினி நீங்க தான் இல்லீங்களா? ஷாலினி உங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மா. உங்க அம்மா வந்திருக்காங்களா? தம்பியும் வந்திருக்காங்களா? ஓகே. உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதா. ரெண்டு மகள், ரெண்டு பேருமே மெடல் நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே வின் பண்ணணும். தம்பி நீங்க சொல்லுங்க. உங்களுடைய இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு அக்காவா? ஆமா, ரெண்டு பேருமே அக்கா. வீட்டுல யார் அதிகமான கதை சொல்றது உங்ககிட்ட? கதைலாம் சொல்ல மாட்டாங்க, மொக்க தான் போடுவாங்க. என்ன தம்பி டப்புனு இப்படி சொல்லிட்டீங்க? ஓகே, உங்களுடைய க்ளூஸ்க்கு நாங்க ரெடியா இருக்கோம். கதை சொல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி? உங்களுக்கான க்ளூஸ் இதோ. தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. வந்துச்சு. ட்ரீம்ஸ் அப்படின்னு வருது. அதுல எறும்பு வந்து அப்படியே இதுல போயிட்டு இருக்க மாதிரி, வேர் மேல போயிட்டு இருக்க மாதிரி வந்துட்டே இருக்கு. அந்த டைம்ல எங்க அக்கா கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பச்சை இந்த இது மேல வந்துட்டு அவங்க நடந்து போற மாதிரி, அப்புறம் பீச்ல சுத்துற மாதிரி, அப்புறம் சுத்திட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அங்க போட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் கிளி போட்டோ எடுக்கிறாங்க. கிளி என்ன பண்றாங்க? கிளிய போட்டோ எடுக்கிறாங்க ஜூம் பண்ணி. அந்த டைம்ல நாங்க ஜோசியர் வீட்டுல போய் ஜோசியம் பாக்குறோம். அப்ப வந்து சோழிய வந்து ஜோசியர் போடுற இவங்க வந்து ஷூலாம் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்டா என்ன நடக்குது? அவர்தான் கனவு கலைஞ்சிருச்சேன்னு. கரெக்டா சொல்லு தம்பி. நீ நான் தப்பா நினைச்சிட்டேன் பாவன. சாரிடா சாரிடா, ரொம்ப சாரிடா தம்பி. டே ரொம்ப சாரிடா. உனக்கு நான் டீ வாங்கி தரேன், ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா. நல்ல கனவு, நல்ல கதை. வெரி வெல் ட்ரைட். அடுத்தபடியாக ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் தேவிகா, இன்னொரு பக்கம் கீதா. கீதா, உங்க தங்கை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களை ஊருக்குலாம் அனுப்பிச்சு உங்களுக்கு கிளியெல்லாம் போட்டோ எடுக்க வச்சுட்டாங்க. ஃபுல்லா இவ்வளவு கனவு கண்டிருக்காங்க உங்களுக்காக. நீங்க என்ன மாதிரி கதை சொல்ல போறீங்க? காமெடி ஸ்டோரியா இருக்குமா, ரொமான்டிக் ஸ்டோரியா இருக்குமா, ஆக்ஷன் கதையா இருக்கட்டுமா? பிக்சர்ஸ் பார்த்தாதான் தெரியும். இல்ல தங்கச்சி கதை மாதிரி ட்ராஜடி ஆயிடுமா? டெரர் ஸ்டோரி பாத்துடலாமா? உங்களுடைய க்ளூஸ் என்னன்னு பார்க்கலாம். கேரட் வந்து கேரட் சாப்பிட்டுட்டே அந்த ஸ்னோல நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு அந்த ஸ்னோல நடந்து போக முடியல. வழியெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் நிறைய இருக்கு. அங்க நடந்து போயிட்டே இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு கார்ல போய்கிட்டு இருக்கோம். கார்ல போகும்போது அங்க வந்து பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜ்ல வந்து அந்த கார் உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு காரை வந்து நிறுத்தி வச்சுட்டு அங்க ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால லைட் வேற எரியவே இல்லை. அதனால பல்ப் எரிய வச்சிருக்காங்க. அங்க அந்த ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போது அது வந்து ஃபால்ஸ் இருக்க ஏரியான்றதுனால கார்ல போக முடியல. அதனால ஒரு தாத்தா வந்து வழி சொல்றாரு, இந்த மாதிரி அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் வந்து ஒரு வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. தம்பி டே சாரிடா, ரொம்ப சாரிடா. சூப்பரா சூப்பரா. ரெண்டு அக்காவை ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ண நீ. வெரி குட். ஓகே தேவிகா,
2 கதையை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு டெரர் வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா ரொம்ப டெரரா இருக்கு. நீங்க அழகா கதை சொல்வீங்களே, சொல்லுவோம். உங்களுக்கான க்ளூஸ் இதோ. இது எங்க வீட்டு சீசர். என்ன பார்க்காம அப்படி ஆயிடுச்சு மூஞ்சி. அப்படி இருக்கும்போது நானும் சீசரும் இந்த டாம் அண்ட் ஜெரி பாக்குறதுக்காண்டி நாங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். வீட்டுல இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி பாத்துட்டு இருக்கோம். அப்ப டைம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், வா சீசர் நம்ம வாக்கிங் போலாம், வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சீசர் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சீசர் இல்ல பசிக்குது, நான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படியே என்கிட்ட பேசுது. பேசும்போது பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட்ல வந்து இல்ல வேண்டாம், நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டாம், இந்த மாதிரிலாம் தீப்பிடிச்சலாம் எரியற மாதிரிலாம் எனக்கு வருது அப்படி சொல்றேன். சீசர் சொல்லுது, நோ எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணும், கண்டிப்பா நீ வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அதுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துறேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சீசர் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஐயோ வீட்டுல ஒட்டை அடிக்கிற வேலை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸா அதையும் முடிச்சுட்டு சீசரை கூட்டிட்டு நான் வாக்கிங் போறேன். வாக்கிங் செம்ம ஏரியா பாருங்க, அது எப்படி இருக்கு பாருங்க. போகும்போது மில்க் ஷேக்லாம் கையில எடுத்துட்டு போறேன். என்னோட சீசருக்கு அதை கொடுத்துட்டு நானும் குடிச்சுக்கிட்டே போறேன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மில்க் அது. இந்த ஜூலியஸ் சீசர்ல இருந்து வந்தது தானே இந்த சீசர். பட் டீச்சரோட ஸ்டோரி சூப்பரா இருந்ததுக்காக டீச்சர் நல்லா கை தட்டி பண்ணலாம். சூப்பர், வெரி நைஸ். இந்த சுற்றோடைய முடிவில் யாரு மிக சிறப்பான ஸ்டோரி சொல்லிருக்கீங்க, யாருக்கு அதிகமான மதிப்பெண்கள் கொடுக்க போறோம், யாரோட ஸ்டோரி எங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்றத பாத்துடலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஒரு நல்ல ஃப்ளோவோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டோரி சொன்னது தேவிகா நீங்க தான். So you are the winner of this round. உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். Congratulations. Thank you. ஓகேங்களா? இங்க 4 பரிசுகள் உங்களுக்காக இருக்கு. அலா சேஞ்ச் வழங்கும் 5000 rupees மதிப்புள்ள gift voucher, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், ஒரு அழகான ஹேண்ட்பேக் and an induction stove. என்ன எடுக்க போறீங்க? Professional unisex salon. So you're going to take a 5000 rupee gift voucher. Yeah. Congratulations. வாங்க உங்களுக்கான gift voucher எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். உங்களுக்கு செகண்ட் பொசிஷன் 15 பாயிண்ட்ஸ் வாழ்த்துக்கள். அண்ட் இங்க 3 பரிசுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன எடுக்க போறீங்க? உங்களுக்கு ஹேண்ட்பேக்கா? ரைஸ் குக்கர் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, ஹேண்ட்பேக் இருக்கு. ஹஸ்பண்ட் கேக் ஸ்டவ். ஓ இண்டக்ஷன் ஸ்டவ்வா? ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் ஹஸ்பண்ட் சொன்னது. ஹஸ்பண்ட் சொன்னது. எங்க வீட்டுக்காரர் சொன்னா நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய பிருந்தா டீச்சர் வாங்க உங்களுக்கு பிடிச்ச இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். மூன்றாவது இடத்துல யாரு? கீதாவா ஷாலினியா? ஷாலினி நீங்க தான் 3rd பிளேஸ்ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இங்க இருக்கிற ஹேண்ட்பேக் அண்ட் ரைஸ் குக்கர்ல இருந்து என்ன வேணும்? ஹேண்ட்பேக் தான் வேணும். சமையல்ல அக்கா பாத்துட்டு வந்தீங்களா? வாங்க உங்களுக்கு பிடித்த பரிசு எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். அண்ட் 4th பொசிஷன்ல கீதா நீங்க தான். உங்க தங்கை வந்து அவங்களுடைய ஸ்டோரியிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கனவுலாம் கண்டிருக்காங்க. சோ நீங்க போற வீட்டுல நல்லா பொங்கி போடணுன்றதுக்காக உங்களுக்காக ரைஸ் குக்கர் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க எடுத்துக்கோங்க அந்த பரிசு. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட. இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ். தேவிகா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது பொசிஷன்ல 15 பாயிண்ட்ஸோட பிருந்தா வாழ்த்துக்கள். 3rd பிளேஸ்ல 10 மதிப்பெண்களோட ஷாலினி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் 4th பொசிஷன்ல 5 பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரைஸ்ல கீதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. இந்த 3வது சுற்றோட முடிவுல நீங்க எல்லாருமே நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க. பட் ஜீபூம்பா அப்படின்ற அந்த மெகா பம்பர் ரவுண்டுக்கு இன்னும் ஒரு ரவுண்ட் தான் பாக்கி இருக்கு. அப்படின்னா நீங்க இது வரைக்கும் எடுத்த ஸ்கோர்ஸ் பத்தலைன்னா டேஞ்சர் ஆயிடும். சோ அடுத்த சுற்று வந்தாமல அப்படின்ற சுற்று. அது இந்த கேமோடைய மொத்த ஃபேஸையே மாத்தக்கூடிய ஒரு சுற்று. அது என்ன, அதுல எப்படி நீங்க ஸ்கோர் பண்ணலாம்ன்றதா சொல்றேன். 3 சுற்றுகள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஒருத்தருடைய ஸ்கோர்ஸ் ஒரு ரவுண்டுக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். பட் டோட்டல் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? நம்மளுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த அதிர்ஷ்ட கதவை நம்ம திறக்க போறோம். அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசை நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதற்கு இந்த சுற்று ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இது ஒரு பஸர் ரவுண்டுங்க. உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு தமிழ் பழமொழியோடைய எழுத்துக்கள் எல்லாமே சிதறி இருக்கும், அன்கனெக்டடா இருக்கும். ஓகேங்களா? எல்லா பழமொழிகளுமே ஒரு க்ளூ உங்களுக்கு தரேன். ஆசிரியர்
கல்வி, அறிவு இதற்கான சம்பந்தப்பட்ட தமிழ் பழமொழியாக தான் இருக்கும். அதை யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ பஸர் அழுத்துறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு +20 அண்ட் உடனே உங்களுக்கு பிடிச்ச பரிசு நீங்க எடுத்துடலாம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் தமிழ் பழமொழி இதோ. தேவிகா, நீங்க தான் அந்த பஸர் ஃபர்ஸ்ட் அழுத்திருக்கீங்க. +20 -5 பாத்துடலாம். சொல்லுங்க. செந்தமிழும் நாப்பழக்கம். ஷூரா? யா. பாத்துடலாமா? ஓகே. ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பருங்க. இந்த சுற்று பொறுத்த வரைக்கும் 4 எக்ஸைட்டிங்கான பிரைசஸ், ஒரு கிரைண்டர், ஒரு LED டிவி, a set of speakers and ஒரு அழகான நகை செட். இந்த 4 பரிசுகள்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க? LED டிவியை தூக்குறேன். LED டிவி உங்க பேர்ல பிளாக் பண்ணி வைக்கிறோம். LED நீ தேவிகாக்கு சொந்தப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவிகா. So are we ready? இரண்டாவது க்ளூ இதோ. இது ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். Five, 4, 3, 2, come on. Before I said 1, Devika. கற்றோர் கண்ணுடையார். கற்றோர் கண்ணுடையார் இல்ல கண்ணுடையார் கற்றோர், something like that. எப்படியோ இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் இல்ல. ஆமா, பட் இதா ஷியோரா? அப்படிதான். வந்தா மலை அப்படின்றாங்க. நம்ம தேவிகா பாத்துடலாம் உங்களுக்கு மலையா -5 கண்ணுடையோர் கற்றோர். சூப்பர். உங்களுக்கு +20 in this round and உங்களுக்கு பிடித்த ஒரு பரிசு ஆல்ரெடி நீங்க LED டிவி எடுத்துட்டீங்க. ஸ்பீக்கர்ஸ் தூக்குறோம். அடுத்து ஸ்பீக்கரை தூக்குறோம் பண்றோம். LED ல LED டிவில ஸ்பீக்கரை கனெக்ட் பண்றோம்ன்றீங்க. சூப்பருங்க. என்ன பிளானிங். அடுத்தது மூன்றாவது க்ளூ. ஓகேங்களா? fingers on the buzzer. So the next தமிழ் பழமொழி இது உங்களுக்காக. பிருந்தா, எழுத்து இகழேல். கரெக்ட்டா பாத்துடலாமா? ரைட், லெட்ஸ் ஜஸ்ட் செக். என் எழுத்து இகழேல் is absolutely right. Congratulations. +20. 2 பரிசுகள் இருக்கு, ஒரு கிரைண்டர் and ஒரு அழகான நெக்லஸ் செட். எது எடுக்கலாம் அப்படின்றத நம்ம யாரை கேட்கலாம்? நீங்களே முடிவு பண்றீங்களா? அங்க கேட்கணுமா? இல்ல என் டாட்டரே கேட்கலாங்களா? ஓகே. கிரைண்டரா நகை செட்டா? கிரைண்டர். கன்ஃபார்மா? கிரைண்டர் உங்களுக்காக 20 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரைண்டர் நாங்க பிளாக் பண்ணி வச்சாச்சு. பாக்கி இருக்கிறது ஒரு அழகான நகை செட் தான். உங்களுக்கான கடைசி தமிழ் பழமொழி இதோ. Your time starts now. Brinda teacher. எழுத்தறிவித்தவன் இறைவன். பா, அதானா? கன்ஃபார்ம்டா? பாத்துடலாமா? எப்படி? சூப்பருங்க. Fantastic. Congratulations Brinda teacher. Thank you. 20 points. And நெக செட் வந்துருச்சு. லட்சு. ஹாப்பியா கண்ணா? மம்மிக்கு ஒரு நல்ல கிஸ் கொடுங்க. அங்க இருந்து நைஸ் ஃப்ளைங் கிஸ் கொடுங்க மம்மிக்கு. இது யாருக்கு? டார்லிங், நீங்க கொடுக்க மாட்டீங்களா டார்லிங்? என்ன கும்பலா போடுறாரு டாடி. Thank you so much. அதாவது ஆமா இல்ல அதாவது அவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு அங்க உட்கார்ந்து அவர் நக்கல அப்படின்னு சிரிச்சே உங்களுக்கு பிரைஸ் வாங்க வைக்கிறாரு. பட் இந்த ரவுண்ட் சூப்பருங்க. இங்கிலீஷ் டீச்சர் 20+20, மேத்ஸ் டீச்சர் 20+20. 2 சிஸ்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க சொல்லுங்க? கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அவங்களுக்கு, அதனால தான் அவங்க பிரைஸஸ் எடுத்துட்டு போட்டோம். எங்களுக்கும் கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. பட் வெரி வெரி வெல் டன். இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே 20+20, 20+20. ஸோ லீடர்ஸ் ஆஃப் திஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். முதல்ல வாங்க தேவிகா, உங்களுக்கான பரிசுகளை எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்டம். தேவிகா டீச்சரை தொடர்ந்து அடுத்தபடியாக பிருந்தா டீச்சர் வாங்க, உங்களுக்கான கிஃப்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். வெரி வெல் டன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு both of you. Thank you. சூப்பர். 4 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. அதுல அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடுனது நீங்க 2 பேரும். டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இந்த சுற்றுல இருந்து யாரு அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறீங்க, யாரு ஜி பூம்பா விளையாட போறீங்க
அந்த மெகா பம்பர் பரிசு என்ன அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. LED TV, ரைட், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூனோட gift voucher, சூப்பர், and then an iron box. அயன் பாக்ஸ் 4 மிக சிறப்பான கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. Thank you. பிருந்தா டீச்சர், அந்த இடத்துல கவுண்டரே பத்தல, அத்தனை gift வின் பண்ணிருக்கீங்க. என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கிரைண்டர், ஒரு டிசைனர் ஜுவல்லரி செட், and then டோஸ்டர், ரொட்டி மேக்கர், அப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். 2 லாரி புக் பண்ணுங்கப்பா. அடுத்தபடியாக கீதா, என்னெல்லாம் gift வாங்கிருக்கீங்க சொல்லுங்க. சில்க் saree, ரைஸ் குக்கர். வாழ்த்துக்கள். ஷாலினி, உங்களோட கிஃப்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. எமர்ஜென்சி லைட், ஜூசர், ஹேண்ட்பேக். எமர்ஜென்சி லைட், ஜூசர் அண்ட் ஹேண்ட்பேக் 3 வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதிர்ஷ்டம் அடிச்சு நம்மளுடைய அறிவான டீச்சர்ஸ்க்கு எக்கச்சக்கமான பரிசுகள் கொடுத்திருக்கு. ஓகேங்களா? பட் இந்த 4 சுற்றுகளுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த ஜீ பூம்பா அப்படின்ற அந்த மேஜிக் வேர்டை சொல்லி இந்த அதிர்ஷ்ட கதவை யார் திறக்க போறாங்க, பின்னாடி கிஃப்ட்டுக்கு யார் விளையாட போறாங்கன்றது நமக்கு தெரிய போகுது. ஸ்கோர்ஸ் பாத்துடலாங்களா? ஓகே, கீதா, நீங்க 4th பொசிஷன்ல இருக்கீங்க with 20 points. ஷாலினி, நீங்க 3rd பொசிஷன்ல இருக்கீங்க with 30 points. சோ, இங்கிலீஷ் டீச்சரா கணக்கு டீச்சரா சரியான போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. யாராக இருக்கும்? மேபி பிருந்தா. என்னப்பா சைலண்டா இருக்கு? ஒரு கர்ட்டசிக்காவது இந்த சைடு இப்படி கை காட்டுங்க. 40, அடுத்து ஒரு 15, சோ 55 பாயிண்ட்ஸ், இதுல ஒரு 20. சோ மேபி நான் தான் கணக்கு. தேவிகா, ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. You are at the 2nd position and உங்களுடைய ஸ்கோர் 70 points. Very very well played. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து கணக்க சரியா போட்டு சூப்பரா விளையாடி இருக்காங்க நம்மளுடைய பிருந்தா டீச்சர். நீங்க இருக்குது at 95 points. Congratulations. 95 points, 5 பரிசுகள் and இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கிறதுக்கான அந்த மேஜிக்கல் வாண்ட் உங்க கையில தான் இருக்கு. அந்த கதவு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த மேஜிக் வேர்ட் சொல்லி ஆகணும், ஜீ பூம்பா அப்படின்னு. ஓகேங்களா? Alright, so the count of 2, 3 and 1, let's say ஜீ பூம்பா. வாஷிங் மெஷின். இந்த வாஷிங் மெஷின் வின் பண்ணுவீங்களா? பண்ணிடுவீங்க. 30 வினாடிகள் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல 2 இமேஜ் வர போகுது. அந்த 2 இமேஜ்க்கு நடுவுல 6 வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ பிருந்தா டீச்சர், ரெடியா இருக்கீங்களா? ரெடி. Exactly 30 seconds. All the best. Thank you. Your time starts now. 6 வித்தியாசங்கள் டக்கு டக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த பூ, இந்த பூ இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. 1. அந்த கீபோர்ட், எங்க இருக்கு கீபோர்ட்? அந்த சைடு தான். இங்க தெரியுது, இங்க தெரியல. அங்க இருக்கு இல்லையா? 5, 4. அந்த சீட்ல இருக்கிற இது ஒண்ணு. 3. சீட்ல இருக்கிறது ஒண்ணு. ஓகே, 2 சொல்லிருக்கீங்க. And time up. 6 வித்தியாசங்கள 2 தான் கண்டுபிடிச்சீங்க இல்லீங்களா? என்ன டிஃபரன்சஸ் பாத்துடலாமா? பாத்துடலாம். பிருந்தா, very very well tried. ஜீ பூம்பா அப்படின்ற சுற்று வரும்போதே யூசுவலாவே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சுற்று. பட் மிச்ச 4 சுற்றுல ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. யூ ஆர் ட்ரூலி ஒரு வகையான அதிர்ஷ்டலட்சுமி. இன்னைக்கு 4 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. அண்ட் ஆசிரியர்கள் 4 பேருமே நீங்க இன்னைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தேங்க்யூ சோ வெரி மச். சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்மளுடைய வின்னருக்காக இன்னொரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க? என்னது? ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கே. பிருந்தா டீச்சர், உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர் வாங்கிக்கோங்க. A little token of our love and appreciation. இது உங்களுக்காக. Congratulations. ஒரு பேர் வந்துருங்க. வாங்க ஷாலினி, வாங்க கீதா. உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் இட்டன் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கிடைக்கும். இந்த அழகான நினைவு பரிசு நாங்க கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த கிளாக்ல போற அந்த ஒரு செகண்டுமே நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க உங்களை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு தான். சோ சொல்லிட்டே இருங்க, நான் அதிர்ஷ்டலட்சுமி. இன்னைக்கு இந்த 4 கார்ஜியஸ் லேடிஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாமே நமக்காக ப்ரூவ் பண்ணிட்டு அதிர்ஷ்டலட்சுமியா இருக்காங்க. வெல், கூடி சீக்கிரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் எக்ஸைட்டிங் அதிர்ஷ்டலட்சுமிஸ் கூட உங்களை சந்திக்கும் வரை இட் இஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் ஜீ தமிழின் அதிர்ஷ்டலட்சுமி. ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். 555 கலாச்சி 5
கருப்பாணி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பாணி இருக்காத சொதப்பி ஃபை